பாஜக ஆதரவு வாபஸ், வெளியேறினார் நிதிஷ்குமார். கலைந்தது பாஜக ஆட்சி. அதாவது மணிப்பூரில் ஆளும் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெறுவதாக அம்மாநில ஐக்கிய ஜனதா தளம் அறிவித்தது. மேலும் மணிப்பூரில் பாஜக தலைவர் பைரவன் சிங் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கியுள்ளனர். அதாவது வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் முதல்வர் பைரவன் சிங் தலைமையில் பாஜக ஆட்சி நடக்கிறது. 60 எம்எல்ஏக்கள் உடைய இங்கு ஆளும் பாஜகவுக்கு 37 எம்எல்ஏக்களும் அதன் கூட்டணி கட்சியான நாகா மக்கள் முன்னணிக்கு 5 எம்எல்ஏக்களும் உள்ளனர். மேலும் 3 சுயேட்சை எம்எல்ஏக்களும் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கின்றனர். இந்த நிலையில்தான் மணிப்பூரில் 2022 நடந்த சட்டசபை தேர்தலில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த 6 பேர் வென்றனர். இவர்களின் 5 பேர் பாஜகவில் இணைந்ததால் சட்டசபையில் ஐக்கிய ஜனதா தளத்தின் பலம் 1ஆக குறைந்தது. அப்துல் நசீர் என்பவர் மட்டுமே அக்கட்சியில் எம்எல்ஏவாக உள்ளார். மேலும் மத்தியில் பீகாரிலும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசியலில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பிரதான கட்சியாக உள்ளது. மணிப்பூரில் ஆளும் பாஜகவுக்கு அக்கட்சி ஆதரவு அளிக்கிறது. இந்த நிலையில் நேற்று மணிப்பூரில் ஆளும் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெறுவதாக அம்மாநில கவர்னர் அஜய்குமார் பல்லாவுக்கு ஐக்கிய ஜனதாதள மாநில தலைவர் தேஷ்மாயும் பைரவன் சிங் கடிதம் எழுதியுள்ளார். இதனால் முதல்வர் பைரவன் சிங் அரசுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றாலும் ஆதரவை திரும்ப பெறுவதாக அவர் அறிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கடிதம் வெளியான சில மணி நேரங்களிலேயே ஐக்கிய ஜனதாதளத்தில் இருந்து ஜெஸ்டிமாவையும் பைரவன் சிங்கையும் அக்கட்சியில் மேலிடம் நீக்கியதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததற்கு நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் ஆதரவும் முக்கியமானதாகும். இந்த நிலையில்தான் தற்போது மணிப்பூரில் ஒரு எம்எல்ஏ மட்டும் இருக்கும் நிலையில் பாஜக அரசுக்கான ஆதரவை வாபஸ் பெறுவதாக நிதிஷ்குமார் அறிவித்தது அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களில் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தொடரும் என ஐக்கிய ஜனதாதளம் செய்தி தொடர்பாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் மணிப்பூரில் பாஜக அரசுக்கு ஆதரவு அளித்து வந்த நிதிஷ்குமார் தற்போது பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக நிதிஷ்குமார் அறிவிக்க உள்ளதாகவும் ஒரு தகவல்கள் பரவி வருகிறது. அப்படி பாஜக கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் விலகினார் மணிப்பூரில் பாஜக ஆட்சி கவிழும் சூழல் ஏற்படும் என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.